வணக்கம் ப்ரோ, உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டெல்ல பாத்தீங்கன்னா i5ல 4th ஜெனரேஷன், i7ல 4th ஜெனரேஷன் மொத்தம் ஒரு 50 சிபி வந்திருக்கு நண்பா. இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து i5 4th ஜெனரேஷன், இது வந்து i7 4th ஜெனரேஷன். ஸோ மெஷின் பாருங்க, மொத்தம் ஒரு 50 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா டெல் ஆப்டி+ 9020 மாடல். ஸோ இது சிபியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் வியூ. இது பாருங்க சிபியோட இது வந்து ஃப்ரண்ட் சைட் வியூங்க, இது வந்து பேக் சைட் வியூ. மொத்தம் யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 யூஎஸ்பி போர்ட் வருதுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு i5 4th வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ உங்களுக்கு அதோட டீட்டெயில் என்னங்கிறது காட்டுறேன் பாருங்க. இன்டெல் கோர் i5ல 4th ஜெனரேஷன் 3.2 GHz ஸ்பீடு, ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. இது 32 GB ரேம் சப்போர்ட் ஆகுங்க. ப்ளஸ் வந்து எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம 256 GB எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். 512 1 TB அந்த மாதிரி வேணால் நம்ம போட்டுக்கலாங்க. கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கோர் வருது நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா i5 4th ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 வரும். i7 4th ஜெனரேஷன் 13,500 வரும் நண்பா. ஸோ இந்த மெஷினுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட தரோம். நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.